அன்பானவர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஜாப்ஸ் இன் அப்ராட், அதாவது சித்தா டாக்டர் படிச்சுட்டு அப்ராடில் எதுவும் ஜாப் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்கான பதிவு தான் அது. கட்டாயம் என்னோடய சேனலான ரிசர்ச் டைஜஸ்ட் ஹெல்த் அவேர்னஸ் சேனலையும் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஹேண்ட்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் சொல்லக்கூடியது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ஷேர் பண்ணப்படுது. சரி, இந்த இதை விட்டுருங்க. அதாவது அப்ராடில் நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா, இப்போதைக்கு சித்தா ப்ராக்டிஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் நாட் எலிஜிபிள் டு ப்ராக்டிஸ். அதை மட்டும் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி சொல்கிறீங்க டாக்டர், திடீர்னு ஏன் அப்ராடில் ப்ராக்டிஸே பண்ண முடியாதா சித்தா அப்படின்னு கேட்டால், அப்ராட் பொறுத்தவரை நீங்கள் எந்த கண்ட்ரி எடுத்தாலும் அந்த கண்ட்ரி, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு இது பேசுவோம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ்ஸோ படிக்கிறீங்க, ஃபிலிப்பைன்ஸில் எங்கேயாவது படிக்கிறீங்க. இந்தியாவுக்குள்ளே வரும்போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா இந்தியாவுக்குள்ளே இங்கே ஒரு நெக்ஸ்ட் எக்ஸாமோ இந்த மாதிரி எக்ஸிட் எக்ஸாமோ இந்த மாதிரி ஒரு வகையான எக்ஸாம்ஸ் இருக்கும். இந்த எக்ஸாம்ஸை நீங்கள் கிளியர் பண்ணினா மட்டும்தான் நீங்கள் அதுக்கான ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்கான். அந்த ரெகுலேஷன்ஸ் இருக்கிறதுனால அங்கே நம்ம அந்த எக்ஸாம்ஸு கிளியர் பண்ணுறது நம்ம பண்ணணும். பட் இந்த டிகிரி சார்ந்த எக்ஸாமினேஷன்ன்றது பிஎஸ்எம்எஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக அவங்க ஒதுக்கலை. இது வரைக்கும் ஆயுர்வேதாவுக்கு அதர் கண்ட்ரீஸில் எக்ஸாம்ஸ் இருக்குது. அவங்களோட அசோசியேஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்து அந்த எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் சித்தாவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கான நபர்கள் இல்லாததுனால அங்கே பெரிய அளவுக்கு இந்த மாதிரியான எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ப்ராக்டிஸ் அப்படின்றது அங்கே கண்டிப்பாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மேபி யோகாவில் ஏதாவது சர்டிஃபிகேஷன் படிச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் பண்ணுறதுக்கு அந்த சித்தா யோகா மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ, யோகா ட்ரைனிங்கோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒழிய, பட் நம்ம சித்தா ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா டெஃபினட்டாக முடியாது. சரி, இதுக்கு வேறு ஏதாவது சோர்ஸ் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. அதாவது நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் எதாவது பண்ணுறீங்க. இப்போ ஹையர் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா பிஹெச்டியோ அல்லது போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ, இந்த பிஹெச்டி பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணுவீங்க, சம்டைம்ஸ் நீங்கள் சித்தாவில் பண்ணுறத விட அலைடு ஸ்ட்ரீம்ஸ் வேறு ஏதாவது இதில் பண்ணுறப்போ நமக்கு அங்கே பிஹெச்டி பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா அந்த யூனிவர்சிட்டியே நம்ம ஃபேக்கல்ட்டி ஆகிறதோ அல்லது அங்கேருந்து நமக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கிறப்போ நியர்பைல யூனிவர்சிட்டிஸில் ஃபேக்கல்ட்டிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிசர்ச்சில். அதே ஒரு சிலவங்க இங்கே பிஹெச்டி பண்ணிடுவாங்க. போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப்ஸ் மட்டும் அப்ராடில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் பே பண்ணி அங்கே கட்டி படிப்பாங்க. ஸோ அந்த ஃபெலோஷிப் படிக்கிறப்போ அங்கேருந்து அவங்க அங்கேயே ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் இதில் உள்ள விஷயங்களாக இருக்கும். அண்டு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ், மெடிக்கல் கோடிங், டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்ட் இந்த மாதிரியான அடிஷ்னல் டிகிரிஸை நம்ம அச்சீவ் பண்ணி வைக்கிறது, அப்புறம் இதுக்கான எக்ஸாமினேஷன்ஸை கிளியர் பண்ணி வைக்கிறதுனால இது சார்ந்த துறைகளில் நமக்கு வேலை வாய்ப்புகள்ன்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதில் அதிகமாக நம்ம ஜாபுக்கு போகிறதுனா அதிகமாக தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது பிஎஸ்எம்எஸ் சித்தா படிச்சுட்டு அப்ராடில் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய QC கண்ட்ரோலர்ஸ் அப்படி நிறைய பேர் உண்டு. மெடிக்கல் கோடிங், மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்ட் இந்த பொசிஷன்ஸில் ஒர்க் பண்ணுறது நிறைய பேர் பார்க்கணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், தயவுசெய்து இதெல்லாம் பண்ணுங்கன்ட்டு. இன்னொரு கேட்டகரி நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அடுத்து வேறு வாய்ப்பு ஏதாவது இருக்கும்னு பார்த்தா நிறைய MPH, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, மெடிக்கல் ரிசர்ச் சயின்டிஸ்ட், டியூட்டர்ஸ் இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னா இந்த 2 எக்ஸாமும் நமக்கு ரொம்ப ரொம்ப காமன், அது ரொம்ப முக்கியம். டோஃபெல், அது IELTS, GRE இதில் ஏதோ 1 2 அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி கிளியர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா படிக்க போகிறதுக்கு, அந்த படித்து முடிச்சு அந்த ஜாபுக்கான ஆப்ஷன்ஸுக்கு உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக உதவும். அதனால் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதை மறந்துட வேண்டாம். ஸோ அதை நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி அதர் கண்ட்ரீஸில் இப்படி ஒவ்வொரு கண்ட்ரியும் US ஆகட்டும், அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க ரெகுலேஷன் கனடா, அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஓமன், துபாய் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரியான ரெகுலேட்டரி அசோசியேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணி அதன் பிறகு தான் நம்மளை பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் மெம்பர்ஷிப் கொடுத்து மெம்பர்ஷிப்பில் உங்களுக்கு அது மூலியமாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கொடுக்குறாங்க ஒரு சில கண்ட்ரீஸில். பட் ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஸோ நம்ம குவாலிஃபைட் அப்படின்றது அங்கே நிரூபிக்கணும், அதுக்கான எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணினா உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்குள்ள ரியாலிட்டி. ஸோ இதுபடி நம்ம பிளான் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இப்போதைக்கு கரண்ட்டில் நிறைய பேர் பண்ணக்கூடியது இந்த 2 தான், மெடிக்கல் கோடிங், மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ். ரொம்ப ரேர் கேஸில் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறாங்க, அதாவது ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்ஸ் அதில் ஒர்க் பண்ணக்கூடிய சித்தா டாக்டர்ஸ் நிறைய அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கும். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் பண்ணால் கட்டாயம் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதே மாதிரி லைவில் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் நம்ம ஏதாவது லைவ் டாக்ஸ் ஏதாவது யூடியூப்ஸில் கொடுக்கணும்னு நினச்சாலும் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். லைவ் டிஸ்கஷன், ஒரு ஆன்லைன் மீட் கூட கண்டிப்பாக நான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறதுக்கு
பண்ணுவோம். அண்டு நிறைய கேட்குறீங்க கட் ஆஃப்னு கேட்குறீங்க. தயவுசெய்து கட் ஆஃபோட பிஃபோர் தட் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையா இருக்குது. கட் ஆஃப் அதுக்குன்னு ஒரு டைம் வரும், கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். கீப் ஆன் ஃபாலோயிங். தேங்க்யூ.